குஜராத்தின் வதோதராவில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்தி வருகிறார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை தொடர்ந்து முதன்முறையாக குஜராத் சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமரன் வழங்க கேட்போம். ராஜ்குமரன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்திற்கு 2 நாள் பயணமாக சென்றிருக்கின்றார். ஏறக்குறைய 82,000 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார். இந்த நிலையில்தான் சிந்தூர் வெற்றிக்கு பிறகு தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு செல்லக்கூடிய பிரதமருக்கு பிரம்மாண்டமான முறையிலே குஜராத்தினுடைய வதோதரா மக்கள் வரவேற்பு வழங்கி வருகின்றார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மலர்கள் தூவி பிரதமரை குஜராத்தினுடைய வதோதரா மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ரோட் ஷோ முறையிலே பிரதமருடைய இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் அமைந்திருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து குஜராத்துக்கு செல்வதன் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழக்கத்தை காட்டிலும் குஜராத் மக்கள் கூடுதல் வரவேற்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது பாகிஸ்தான் இலக்கு வைத்து இந்திய பகுதியில் தாக்க முற்பட்ட நகரங்களில் சில முக்கியமான நகரங்கள் குஜராத்திலும் இருந்தன. குஜராத்தை நோக்கியும் பாகிஸ்தான் பல்வேறு ஏவுகணைகளையும் செலுத்தியிருந்தார்கள். அதே போன்று ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி எடுத்திருந்தார்கள். அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய ராணுவம் முறியடித்திருந்தது. இந்த நிலையில் தான் எல்லையோர மாநிலங்களில் ஒன்றான குஜராத் மாநிலத்தினுடைய மக்கள் தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த உற்சாகமான வரவேற்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சாலையில் 2 பக்கமும் திரண்டு நின்று அந்த நகரத்தினுடைய மக்கள் பிரதமரை வரவேற்றிருக்கின்றார்கள். சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பிரதமர் செய்யக்கூடிய குஜராத் மாநிலத்திற்கான இந்த பயணம், அது மட்டுமல்லாமல் சிந்தூர் நடவடிக்கையின் காரணமாக இந்திய ராணுவம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றிகளை கொண்டாடக்கூடிய விதமாகவும் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. பிரதமரை பொறுத்தவரை 2 நாள் பயணமாக சென்றிருக்கின்றார். இன்றும் நாளையும் குஜராத்தினுடைய வதோதரா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 82,000 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதன்படி பிரதமர் இன்று காலை அந்த பகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வதோதரா பகுதி மக்கள் இவ்வாறு வரவேற்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தகோத் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றார். ரயில்வே மற்றும் பல்வேறு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. சபர்மதி உள்ளிட்ட நகரங்களை இணைக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை, சபர்மதி ரயில் நிலையத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய சோம்நாத் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழித்தடங்களை இணைக்கக்கூடிய ரயில்வே பாதை உட்பட பல்வேறு புதிய ரயில்வே திட்ட பணிகளை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சோம்நாத் அகமதாபாத் வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கின்றார். மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழே 21,000 கோடிக்கு அதிகமான செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே உற்பத்தி சார்ந்த ஒரு நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குஜராத் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு அவற்றை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இந்த வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. நன்றி ராஜகுமரன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.